தகவல். இரண்டு நாள் பயணமாக இன்று திருச்சி செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மூத்த குடிமக்களுக்கான அன்பு சோலை மையம் திறப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்கிறார். திமுகவின் வரலாறு பற்றி தெரியாதவர்கள் எல்லாம் நம்மை மிரட்டி பார்க்கிறார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. திமுகவின் உழைப்பு சாதாரணமானது அல்ல, பல துரோகத்தை சந்தித்து பல ரத்தம் சிந்தி உருவானது என உணர்ச்சி பொங்க உரை. இந்த வரலாறு பற்றியெல்லாம் தெரியாத சிலர் நம்மை மிரட்டி பார்க்கிறாங்க. திமுகவை போல் வெற்றி பெறுவோம் என சில அறிவிலிகள் பகல் கனவு காண்கின்றனர் என முதலமைச்சர் சாடல். ஒரு சூரியன் ஒரு சந்திரன் என்பது போல் ஒரே திமுக தான் என சூளுரை. இன்னும் சில அறிவியலிகள் திமுக போல வெற்றி பெறுவோம்னு பகல் கனவு காண்றாங்க. திமுக போல் வெற்றி பெற திமுக போல் உழைப்பும் அறிவும் தேவை. ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு திமுக தான். இப்படி ஒரு இயக்கம் இந்த மண்ணில் தோன்ற முடியாது. திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் ஊழல் தான் நிறைந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கொள்ளையடிக்கும் ஆட்சி தமிழ்நாட்டிற்கு தேவையா எனவும் சேலம் பொதுக்கூட்டத்தில் கேள்வி. ஆண்டு காலத்திலே துறை வாரியாக லஞ்ச ஊழல் நிறைந்து விட்டது. எல்லா துறையிலும் லஞ்சம் இல்லாத துறையே கிடையாது. இந்தியாவிலேயே ஊழல் நிறைந்த மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான் என்று சொல்லிக்கிட்ட அளவுக்கு ஒரு மிக மோசமான கேவலமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காவிரி தென்பெண்ணை வாணியாறு நீரேற்று திட்டம் நிறைவேற்றப்படவில்லை என திமுக அரசு மீது நயினார் நாகேந்திரன் பாய்ச்சல். பெண்களை விவசாயிகளை அவமதிக்கும் ஆட்சிக்கு பாஜக முடிவுரை கொடுக்கும் எனவும் தருமபுரி பொதுக்கூட்டத்தில் பேச்சு. நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். வரும் 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிப்பு. கரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை. திடீரென கொட்டிய கனமழையால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. கடந்த ஜெகன்மோகன் ஆட்சியில் சுமார் 10,000 கோடி ரூபாய் அளவில் செம்மரக்கட்டைகள் கடத்தல் என ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் குற்றச்சாட்டு. இனி யாராவது செம்மரங்களை வெட்ட சென்றால் தோலை உரிப்போம் எனவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் இது எச்சரிக்கை எனவும் பேட்டி. జస్ట్ పొలిటికల్ విల్ అంతే. సో వీళ్ళకి మేము ఏం చేసుకున్నామంటే వన్ సింపుల్ వార్నింగ్ అందరికీ ఇస్తుంది. ముఖ్యంగా రెడ్ శాండర్స్ అందరికీ కూడా రెడ్ శాండర్స్ని ఎవరైతే సపోర్ట్ చేస్తున్నారో మీరు స్మగ్లర్స్ కావచ్చు, కొట్టేసే వాళ్ళు కావచ్చు, కింగ్ పిన్స్ కావచ్చు, ఇట్స్ ఎ వెరీ ఫర్మ్ వార్నింగ్ టు యు ఆల్. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் லிக்வர் கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சி கோலாகலம். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சுமார் 200 கிலோ உலர் பழங்களால் தயாராகும் பிரம்மாண்ட லிக்வர் கேக். உதகையில் தான் படித்த ரெக்ஸ் பள்ளியின் 50வது ஆண்டு விழாவில் நடிகர் ரகுமான் பங்கேற்பு. நடிகை கௌரி கிஷன் எடை குறித்த உருவம் சம்பந்தமாக கேள்வி கேட்ட யூடியூபரை கண்டிப்பதாக பேட்டி. அது சரியில்லைன்னு நினைக்கிறேன். கண்டம்னா எப்படி
வந்து கண்டிக்கிற மாதிரி நான் சொல்ல அப்கோர்ஸ் எனக்கும் பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் இட். அது நீங்க என்ன வேணாலும் நான் கண்டிக்கிறதா சொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பட் அது நல்லா இல்லை. இட் இஸ் நாட் த வே டு ஆஸ்க். பீகாரில் பாஜக தேர்தல் பொதுக்கூட்டத்தில் இருக்கைகளை சூறையாடிய தொண்டர்கள். நடிகர் பவன் சிங் பிரச்சாரத்திற்கு வராததால் ஆவேசம். அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் இந்திய விமானப்படையின் 93வது ஆண்டு நிறைவு விழாவினை முன்னிட்டு விமான கண்காட்சி ஒத்திகை நிகழ்ச்சி. பிரம்மபுத்திரா நதி அருகே வானில் வட்டமடித்து சாகசம் செய்து விமானப்படை வீரர்கள் இறுதி ஒத்திகை. டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்குகிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். டிசம்பர் 19 வரை நடைபெறும் என மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு. பிரதமர் மோடி பங்கேற்ற வந்தே பாரத் ரயில் தொடக்க விழாவில் RSS பாடல் ஒளிபரப்பு. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கண்டனம். அடுத்த வாரம் பூட்டானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் மோடி. இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் இரு நாடுகளும் இணைந்து உருவாக்கும் மெகா நீர் மின்சார திட்டத்தை தொடங்கி வைக்கவும் பயணம். மகளிர் உலக கோப்பையில் 8 இன்னிங்ஸில் 235 ரன்கள் அடித்த ரிச்சா கோஷுக்கு மேற்கு வங்க கிரிக்கெட் சங்கம் சார்பில் 34 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை. காவல்துறையில் DSP அந்தஸ்தில் பணியாணை வழங்கி மாநிலத்தின் உயரிய விருதான வங்காபூஷன் விருது வழங்கினார் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. ஆஸ்திரேலியா இந்தியா அணிகளுக்கு இடையேயான கடைசி மற்றும் 5வது T20 போட்டி மழை குறுக்கிட்டதால் ரத்து. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-1 என்ற கணக்கில் முன்னிலை பெற்று தொடரை கைப்பற்றிய இந்திய அணி. அபிஷேக் சர்மா சர்வதேச T20 கிரிக்கெட்டில் 528 பந்துகளில் 1000 ரன்களை அடித்த புதிய உலக சாதனை. சூரியகுமார் யாதவை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை அபிஷேக் சர்மா பிடித்து அசத்தல்.